வணக்கம் ரதிகா. அது டிட்வா புயல் கனமழை தாக்கம் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 60,000 ஏக்கரில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது ராதிகா. அதாவது டிட்வா புயலை தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாக நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் இடவிடாது கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த தொடர்ச்சியான மழை மாவட்டத்தின் நெல் சாகுபடி பகுதியின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றே சொல்ல வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் நடப்பாண்டு 1,62,200 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பெரும்பாலான பகுதியில் 20 முதல் 30 நாட்களான சுமார் 60,000 ஏக்கருக்கு அதிகமான இளம்பெயர்கள் தற்போது மழையால் முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. கடந்த வாரம் பெய்த மழையாலும் ஏராளமான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் கடந்த 3 நாட்கள் மழை ஓய்ந்து இருந்தது. இதனால் மழை நீர் மெல்ல மெல்ல வடிய தொடங்கிய நிலையில் விவசாயிகள் ஒரு சிறிய அளவில் நம்பிக்கையானது வைத்திருந்தார்கள், பயிரை காப்பாற்றி விடலாம் என்று. ஆனால் தற்போது மீண்டும் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 98 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் நெற்பயிர்கள் இரண்டாவது முறையாக இந்த பெருத்த நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் பயிர்கள் அழுகக்கூடிய அபாயம் ஏற்படும் என விவசாயிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமருகல், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு ஒன்றிய பகுதியிலும் அதிக அளவிலான நெற்பயிர்கள் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பாலையூர், பெருங்கடமனூர், ஆலையூர், கீழ்வேலூர், பட்டமங்கலம், தேவூர், மலிவரம், எட்டுக்குடி, திருவாயுமூர், ஈசனூர், பாலக்குறிச்சி, செம்பியன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மழைநீர் வயல்களில் சூழ்ந்துள்ளது. இந்த சூழ் வளர்ச்சி நிலை மற்றும் அல்லது தாளடியில் 20 நாட்கள் பயிர்கள் தெளித்த 20 நாட்கள் பயிர்கள் உள்ள நிலையில் இந்த நெற்பயிர்கள் நீரில் நிலையாக மூழ்கியுள்ளதால் பயிர் நாசமாகும் என விவசாய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் ஒரு ஏக்கருக்கு 20,000 வரை தற்போது செலவு செய்துள்ள நிலையில் நெற்பயிர்கள் நட்டு வளர்த்து வந்த போது தற்போது கவலையில் மூழ்கியுள்ளனர் விவசாயிகள். விதை, உர செலவு, டீசல் செலவு உள்ளிட்ட அனைத்து நஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் பெரிய வேதனையில் மூழ்கியுள்ளார்கள் ராதிகா. அதே நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் முழுவதும் தொடர் மழை கனமாக பெய்து வருவதால் தாழ்வான நிலப்பகுதியில் நீர் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நெற்பயிர்கள் நீண்டல் உதவி சாத்தியம் இல்லை என விவசாய தரப்பில் தெரிவிக்கிறார். மழை அதிக அளவில் பெய்துள்ளதால் கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களில் செய்யக்கூடிய மழையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செய்யக்கூடிய மழையும் தண்ணீர் வாய்க்கால் ஆறுகளில் அதிக அளவில் பெய்திருப்பதால் பயிர்கள் என்ன நிலைமைக்கு செல்லும் என்று தெரியாமல் விவசாயிகள் விடுவித்து நிற்கிறார்கள். டிட்வா புயல் மழை தொடரும் சூழலில் பயிர் நஷ்டத்தை மதிப்பீடு செய்ய வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கணக்கெடுப்பு பணியை தொடங்கி இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாய தரப்பில் ஒரு கோரிக்கையானது எழுந்துள்ளது ராதிகா. தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன்.